வணக்கம் என் இனிய தமிழ் மாணவர்களே. சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? இயல் 2 உரைநடை பகுதி பார்த்துட்டு இருந்தோம். பெருமழை காலம் அப்படிங்கிற பகுதியை பார்த்துட்டு இருந்தோம். அதில் பாதி பாடம் பகுதி 1 உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். இப்போ பகுதி 2 அதனுடைய தொடர்ச்சி பகுதி 2 அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பாடம் தானே, நம்ம படித்து பார்த்துக்கலான்னு. ஏன்னா அதனூடே நான் உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் அதையும் நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன் பாடம் நடத்தும்போது. அதை நீங்கள் காணொலியை பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும், சரியா? அதனால் பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்த்துக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சோம்பேறித்தனமாக நினைக்காதீங்க. ஏன்னா நான் நிறைய தகவல்களை அதற்கு கூட கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, அதுக்கு கூடவே நான் பாடத்தோடையே இணைந்து முக்கியமான கேள்விகள் அதையும் நான் அடிக்கோடிட சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக எல்லா காணொளியும் தவறாமல் பாருங்கள். எந்த காணொளின்னு தெரியும்ல, காணலாம் கற்கலாம் என்ற அந்த காணொளியை என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய முழு பயனையும் அடைய முடியும். இப்போ நான் நேரடியாக உங்களுக்கு பகுதி 2க்குள்ளே போயிடுறேன். நேற்று நாம் என்ன பார்த்தோம்? நிறைய இந்த நெகிழி பிளாஸ்டிக்கெல்லாம் பயன்படுத்துறதுனால நமக்கு நீர்வளம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனாலேயும் ஒரு காரணம் புவி வெப்பமாதல் அப்படிங்கிறத பேத்து பார்த்தோம். அதோடு நிறுத்தியிருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி நெறியாளர் கேட்குறாரு, வெள்ளச்சமவெளிகள் இன்றும் இருக்கின்றனவா? உபரி நீர் கால்வாய்களும் வெள்ளச்சமவெளிகளும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையனவா அப்படின்னு நெறியாளர் கேட்குறாரு. அதுக்கு ஆல்வின் பதில் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் மழைக்காலங்களில் பெரும் நீரை சேமித்து வைக்கும் நீர் மேலாண்மை அமைப்புகள் இருந்தன. நீர் மேலாண்மைங்கிறது வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஆங்கிலத்திலும் சொல்கிறேன், தமிழ்லேயும் சொல்கிறேன், புரியாதவங்களுக்காக. சரியா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் 2 மொழியிலையும் நான் சொல்லிட்டு வரேன். வெள்ளச்சமவெளி என்பது ஆற்றின் நீரோட்ட வழியில் இயற்கை உருவாக்கிய காப்பு அரண். ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு வரும் காலங்களில் அடித்து வரப்படும் பொருள்கள் ஆற்றின் ஓரங்களில் படிந்துவிடும். இது ஆற்றங்கரை படிவு எனப்படும். மார்க் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான 2 மதிப்பெண் கேள்வி. ஆற்றங்கரை படிவுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. எப்படி அந்த பேர் வந்ததுன்னு, எதை அப்படி சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதில் படிகின்ற பொருள்களால் ஆற்று சமவெளியில் அடர்த்தியான மணலாலும் மற்றும் சேற்றினாலும் அடுக்கு படிவம் உருவாகும். அப்படிவம் வெள்ளப்பெருக்கு காலங்களில் நீரை உறிஞ்சுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது குறையும். நீர் மாசடைவதை தடுக்கும். மண் அரிப்பை தடுக்கும். வறட்சி காலங்களில் நீர்மட்டம் குறைந்து விடாமல் பாதுகாக்கும். உபரி நீர் கால்வாய்களும் வெள்ளக்காலங்களில் உதவியாக இருக்கும். இந்த வெள்ளச்சமவெளி அப்படிங்கிறது ஆற்றங்கரை படிவமாக இருந்து நமக்கு மண்ணரிப்பு வராமல், வறட்சி காலங்களில் நீர்மட்டம் குறையாமல் நமக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டு வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம அதில் தான் கையை வச்சிட்டோம். நம்ம அந்த ஆற்றங்கரை படிவங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தான் பல வழிகளை இப்போ நம்ம தவறுகளாக செஞ்சிட்ருக்கோம். அதை தான் சொல்ல வர்றாங்க. அப்படியானால் இன்று ஆற்றில் பாறைகள் தெரியும் அளவிற்கு மணல் அள்ளியதன் விளைவாகத்தான் வெள்ள சமவெளிகள் அழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறதா? பாயிண்ட்டை பிடிச்சிட்டார் நெறியாளர். அப்போ இன்றைக்கி நமக்கு மணல் அள்ளுறதுனால தான் ஆற்றுலெல்லாம் நம்ம மணல் அள்ளிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு மண் தேவைப்படுது இல்லையா? அதுக்கு மணல் அள்ளுறது இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையே நடந்துகிட்ருக்கு நம்மளுடைய நாட்டில். அப்படி மணல் நிறைய அள்ளிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த ஆற்றங்கரை படிவங்கள் பாதிக்கப்படுதா அப்படின்னு நெறியாளர் டைரெக்டாக தாக்கிட்டார். அதுக்கு முத்துக்குமரன் பதில் சொல்கிறாரு, ஆம், கடந்த 40 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடர்களில் 85% வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டவையே. இதற்கு மணல் அள்ளுவதும் ஒரு காரணம், முக்கியமான காரணம். இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிடுங்க, இதை அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது கேள்விக்கும் தேவைப்படும், 1 மார்க்குக்கும் தேவைப்படும்.
ஸோ இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. உடனே கவின்மலர் சொல்கிறாங்க, தமிழக நிலப்பரப்பில் விடுதலைக்கு முன்பு ஏறத்தாழ 50,000 நீர்நிலைகள் இருந்தன. இன்றைக்கு அது வெறும் 20,000 குறைந்து போயிருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சென்னை, மதுரை ஆகிய மாநகரங்களை சுற்றி மட்டுமே ஏறத்தாழ 500 ஏரிகள், குளங்கள் காணாமல் போய்விட்டன. இது இருக்கின்ற நீர்நிலைகளில் பெரும்பாலானவை தூர்த்து கிடக்கின்றன. அப்படின்னா என்ன, ஒரே களியும் சேருமா, அப்படியே களிமண்ணா சேரா அடியில் தேங்கி கிடக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், தண்ணி அதுக்கு மேலே கீழே இறங்காது. அதுதான் தூர் வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க, தூர் வாடுறதுன்னு. உங்களுக்கு அந்த தூர்லன்னா அந்த களிமண் இதெல்லாம் அடியில் தேங்கி நிற்கிறதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டோன்னா அப்புறம் அடையில் நல்ல மணல் வந்துடும். அப்புறம் திருப்பியும் தண்ணி உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். தூர் வாரணும். கிணறாக இருந்தாலும் சரி, அது ரிவராக இருந்தாலும் சரி, குளம், குட்டை, ஏரி எதுவாக இருந்தாலும் நாம் தூர்வாரினால்தான், சுத்தப்படுத்தினால்தான் தண்ணி நமக்கு நிலைக்கும். இதனால் லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன. அதாவதுமா, நம்மளுடைய புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் 1906 நமக்கு 474 குளம், குட்டை, ஏரிகள் இருந்திருக்கு, நீர்நிலைகள் நம்ம தமிழ்நாட்டை சுற்றி. புரியுதா? அதுக்கப்புறம் 213 அது 43 நீர்நிலைகளாக குறைஞ்சிடுச்சின்னு புள்ளி விவரம் சொல்லுது. யோசிச்சு பாருங்கள், 474 எங்கே இருக்குது, 43 எங்கே இருக்குது? ஏன்? எல்லாத்தையும் நம்ம பிளாட்டு போட்டு விற்றுட்டோம். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் நம்ம பிளாட்டு போட்டு விற்றுட்டோம். ஒரு சுவையான தகவல் சொல்கிறேன் கேளுங்க. நம்மளுடைய இந்த தலைநகரம் நம்ம சென்னையை சுற்றி 3 முக்கியமான நதிகள் ஓடிட்டு இருந்துச்சு. நார்த்தில் பார்த்திங்கன்னா கோசச தலையார் அப்படின்னு சொல்லி ஒரு நதி, சவுத்தில் அடையாறு, அப்புறமா சென்ட்ரலை நோக்கி நடுவில் 2 கொண்டரில் கூவோங்கிறதெல்லாம் ஆறு. உண்மையிலேயே ஒரு அழகான ஆறு, ஏரி, அழகான ஏரி. அதில் நீங்கள் நிறைய படங்கள்லாம் கூட அதை காமிச்சிட்டாங்க. அதனால் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இந்த 3ம் இந்த மெட்ராஸ், சென்னை மாநகரத்தை சுற்றி ஓடிட்டு இருந்தது. இது எல்லாம் போய் கனெக்ட் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் கெனால் இருக்கு இல்லையா, அதில் தான் உள்ளே போய் விழுந்துட்டு இருந்தது. இந்த 3 சுற்றி உள்ள இந்த ஏரியில் உள்ள தண்ணியும் அதில் தான் போய் விழுந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அது என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நாத்தம் பிடிச்சி நாறுது, கூவம் ஆறாக மாறிடுச்சு. அது சாக்கடை தண்ணி உடைய கூவம் ஆறாக மாறிடுச்சு. அது எவ்வளோ சுத்தமான தண்ணி ஓடிட்டு இருந்த இடத்த எப்படி ஆக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அருமையாக இருந்த ஒரு இடத்தை, இயற்கையை நாம் எவ்வளவு பாழ்படுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல வந்தேன் உங்களுக்கு. இப்போது நெறியாளர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. நம்ம எந்த அளவுக்கு இந்த நீர்நிலைகளை நம்ம மாசுபடுத்தி அதை குறைத்து கொண்டே வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. இப்போ அவர் கவின்மலர் விளக்கிட்டாங்க. அடுத்தது ஆல்வின் கேட்குறார், வளர்ந்த நாடுகளில் திட்டமிடப்பட்ட கட்டமைப்புகள் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளும் விழிப்புணர்வு, பரப்புரை, நீர்நிலைகளை முறையாக பராமரித்தல் ஆகிய செயல்பாடுகளை கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தால் பெரிய அளவிற்கு பொருள் இழப்பு ஏற்பட்டாலும் உயிரிழப்பு ஏற்படுவதில்லை. நம் நாட்டில் வெள்ளப்பெருக்கு காலங்களில் மட்டும் மாற்று ஏற்பாடுகளை செய்கிறோம். நாம் வெள்ளம் வடிந்த பிறகு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கவும் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்ளவும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் வேண்டியிருக்கின்றது. இனிவரும் காலங்களில் இவற்றை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, என்ன மழை பெஞ்சா என்ன, ஒரு வாரம் கஷ்டப்பட போகிறோம், அவ்வளவுதானே. அந்த நேரத்தை நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிச்ச நாள்லாம் வெயில் தானே அடிக்க போகுதுன்னு தவறாக புரிந்து கொண்டு செயல்படுகின்றோம். அப்படி இல்லாமல் மழை நின்னதுக்கப்புறம் அந்த நீர் தேக்கம் எதனால் இருந்தது, ஏன் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ரெமெடி, தீர்வு என்னங்கிறத நாம் யோசிக்கணும் அப்படின்னு ஆல்வின் சொல்கிறாங்க. நெறியாளர் கேட்குறாரு,
பேரிடர் காலங்களில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏதும் உருவாக்கப்பட்டுள்ளனவா அப்படின்னு கேட்குறாரு. நடுவண் அரசு ஆயிஷா பதில் சொல்கிறாங்க. நடுவண் அரசு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23 அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. இது முக்கியமான 4 மதிப்பெண் கேள்வி. தேசிய பேரிடர் மேலாண்மை என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிற கேள்வி முக்கியமான கேள்வி, மிக மிக முக்கியமான கேள்வி, 4 மதிப்பெண் கேள்வி. மார்க் பண்ணிக்கோங்க. புயல், வெள்ளம், நிலநடுக்கம், வறட்சி, சுனாமி, நிலச்சரிவு, தீ விபத்து, சூறாவளி, பனிப்புயல், வேதி விபத்துக்கள் முதலான பேரிடர்கள் நிகழும்போது பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயலாற்ற இந்த ஆணையம் உதவுகிறது. இதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நெறியாளர் கேட்குறார், இக்குழுக்கள் அனைத்து நிலைகளிலும் அமைக்கப்பட்டுள்ளனவா? ஆயிஷா பதில் சொல்கிறாங்க. மாநிலம், மாவட்டம், ஊராட்சி, சிற்றூராட்சி என அனைத்து நிலைகளிலும் குழுக்கள் அமைத்து பேரிடர் காலங்களில் செயலாற்ற பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழிவகை செய்துள்ளது. எனவே இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை அவங்க தான் இந்த மாதிரி மழை நேரத்தில், நெருக்கடியான நேரத்தில் நமக்கு முழுமையாக உதவி செய்ய வேண்டும். அவங்க செய்கிறாங்களா, முழுமையாக செஞ்சாங்களா, நேரத்துக்கு செஞ்சாங்களா, இதுக்கெல்லாம் நான் வரல. அவங்க தான் செய்யணும். இதை அவங்க செய்யாத பட்சத்தில் மக்களாகிய நாமே நமக்கு உதவி செய்து அந்த இடர்பாடுகளிலிருந்து விடுபட்ட காலங்களெல்லாம் நம்ம கண் முன்னாடி நாம் வாழ்ந்த காலங்கள் உங்களுக்கே தெரியும். மனிதர்களே நாமளே ஒருவருக்கொருவர் உதவி செய்து எவ்வளவு பேர் இளைஞர்கள் இதற்காக தன்னுடைய வாழ்க்கையும் பணையம் வச்சு மற்றவர்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்கங்கிறதெல்லாம் தொலைக்காட்சியில் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? அதனால் இதெல்லாம் செய்ய வேண்டியது யாருன்னு பார்த்தீங்களா? இந்த பேரிடர் மேலாண்மை தான், ஆணையம் தான் இதெல்லாம் செய்யணும், முழுமையாக செய்யணும். மக்கள் வரி பணத்தில் நடக்கிறது. அதனால் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த இடர்பாட்டு நேரத்தில் முழுமையாக 100% முழுமையாக அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இந்த ஆணையம். நெறியாளர் கேட்குறார், பேரிடர்களிலிருந்து தற்காத்து கொள்ள மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை அப்படின்னு கேட்குறாரு. இது பொதுவாக நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. இதுவும் முக்கியமான கேள்வி, 4 மார்க் கொஸ்டின். இந்த மாதிரி பேரிடர் காலத்தில், டிசாஸ்டர் டைமில் நமக்கு நாமளே பாதுகாத்து கொள்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இது மிக முக்கியமான கேள்வி, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. 4 மார்க் கொஸ்டினில் இதை கேட்பாங்க. அதுக்கு முத்துக்குமரன் பதில் சொல்கிறாரு. பேரிடர் காலங்களில் தாங்கக்கூடியவையாக புதிய கட்டுமானங்களை அமைக்க வேண்டும். நீர்வழி பாதைகளுக்கான தெளிவான வரைபடம் உருவாக்கப்பட வேண்டும். ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கணுங்கிறாங்க. தண்ணி எங்கெல்லாம் தேங்கும், எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிற ப்ளூ பிரிண்ட் வச்சுருந்தா நாம் உதவி செய்கிறது எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாதைகளை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். பிளாக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தோன்னா மற்ற நேரங்களில் கவனிக்கவே மாட்டோம். நம்ம ஸ்டாம் வாட்டர் போகிறதுக்கெல்லாம் ஓடைகள்லாம் கட்டப்பட்டு இருக்குது சென்னையை சுற்றி. ஆனால் அதை பராமரிக்காததுனால என்ன ஆகிடுது, எல்லாம் அந்த இலைச்சருகுகள், கல், அது இது குப்பை கூளம் எல்லாம் போய் அடைச்சிக்குது. அது மழை வந்தப்போ தண்ணி போகணும்ல, எல்லாம் அடைச்சிடுச்சுன்னா எப்படி தண்ணி போகும்? அப்போ அந்த மழையில் போய் அதை தோண்டிகிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கோம், நம்ம கண்ணெதிரில் பார்க்குறோம். இதெல்லாம் தப்பு. இதை இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்ன செய்யணும், இந்த மாதிரி வெயில் கொளுத்துற நேரத்தில் அந்த ரூட்டு, அந்த வழியை எல்லாம் சீர் பண்ணி அதில் அடைப்புகள்லாம் இருந்தால் அதையெல்லாம் நீக்கி தயார் நிலையில் வச்சுருக்கணும். அப்போ தான் மழை வரும்போது தண்ணி போகும் இல்லையா? அதை செய்ய வேண்டியது யார்? இந்த பேரிடர் மேலாண்மை ஆணையம் இதுக்கு நிச்சயமாக வழி செய்யணும். ஆனால் செய்கிறாங்களாங்கிற கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டேன். அப்படி செஞ்சால் நாம் ஏன் வெள்ளப்பெருக்கு எடுக்கும்போது கஷ்டப்படுறோம்? அங்கங்கே அடைப்புகள் ஏற்பட்டு ஏன் தண்ணிக்குள்ளே அப்புறம் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது? அதெல்லாம் நீங்கள் தான் யோசிக்கணும். சமூக காடுகள் வளர்ப்பு திட்டங்களை சமூக இயக்கமாக வளர்த்தெடுக்க வேண்டும். கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நில காடுகள் வளர்த்தல் வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்யணும்.
செஞ்சாச்சுன்னு சொன்னால் இந்த இடர்பாடுகளிலிருந்து மீளலாம் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்கிறார். கவின்மலர் சொல்கிறாங்க, பேரிடர் வந்துவிட்டால் மேற்கொள்ள வேண்டியவை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். பதற்றமடைதலை தவிர்த்து பேனிக்கல் ஆகக்கூடாது. நம்ம பதற்றம் அடையாமல் நிதானமாக யோசித்து ஆக்கப்பூர்வமாக நம்ம என்ன செய்யணுங்கிறத சிந்தித்து செய்யணும். அதை விட்டுட்டு பதறி போய் நம்ம இன்னும் கொஞ்சம் அதை காம்ப்ளிகேட்டட் ஆக்கிக்கக்கூடாது. நம்ம இன்னும் கொஞ்சம் அதை கடுமையாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. வானிலை ஆராய்ச்சி மையம் வெளியிடும் புயல் மழை தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் மக்கள் செயல்பட வேண்டும். வதந்திகளை நம்பவோ, ரூமர்ஸ் வதந்திகளை நம்பவோ பரப்பவோ கூடாது. அரசு, அணைப்புத்துறை, காவல்துறை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் உதவியுடன் மீட்பு பாதுகாப்பு முதலான பணிகளில் ஈடுபடுவதுடன் பாதுகாப்பு மையங்களையும் மருத்துவ குழுக்களையும் அணியமாக வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னு சொன்னோன்னா நம்ம மீட்பு குழுக்கள் இந்த மருந்து மாத்திரை அப்போ என்ன தேவைன்னு தெரியும்லாமா. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நம்ம நிறைய கடந்து வந்தாச்சு. இன்னுமா நமக்கு அனுபவம் இல்லை. ஃப்ளட்டு வந்தால் என்னெல்லாம் நம்ம செய்யணுங்கிறது தனிப்பட்ட முறையில் நமக்கே எல்லாமே அனுபவப்பட்டாச்சு. அதனால் அரசாங்கம் முக்கியமாக என்ன செய்யணும், இந்த நிலையை சமாளிக்கிற அளவுக்கு தயார் நிலையில் இருக்கணுங்கிறாங்க. அவ்வளவுதான், இது வேறு ஒன்றுமே கிடையாது. எப்போ மழை வந்தாலும் மழை வரும்போது பார்த்துக்கலான்னு இல்லாமல் வெயில் அடிக்கும் போதே இதற்கான தயார் நிலையில் இருந்தோன்னு சொன்னால் நம்ம புயலெல்லாம் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டா வருது, கேட்டுட்டா வருது, அட்ரஸை கேட்டு லெட்டர் போட்டுட்டா வருது, திடீர்னு தானே வருது. அப்போ நம்ம இது முன்னாடியே தயார் நிலையில் இருந்தால்தான் அதெல்லாம் சமாளிக்க முடியும். அடுத்து ஆயிஷா சொல்கிறாங்க, அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது அரசு, தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ குழுக்கள், தனி மனிதர்கள், மாணவர்கள் என பல தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட்டனர். வரதா புயல் அப்போ சொல்கிறாங்க, அதை தான் நான் முன்னாடி சொன்னேன். வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்டெடுத்தல், முகாம்கள் அமைத்தல், அடிப்படை வசதிகளை உண்டாக்குதல், உணவு வழங்குதல், மருத்துவ உதவிகளை செய்தல் ஆகியவற்றின் மனிதம் உச்சமடைந்ததை கவனிக்க முடிந்தது. அதுதான் நமக்கு கடைசியில் அந்த மனிதம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மனிதாபிமானம் அதுதான் கடைசியில் நமக்கு கை கொடுத்துச்சு. இக்கூட்டு முயற்சி இயற்கை சமநிலையை பாதுகாப்பதிலும் தொடர்ந்தால் பேரிடர் நிகழ்வுகளை தவிர்க்க முடியும். இது ஒரு பிரச்சனை வந்தால் தான் நாங்கள்லாம் ஒன்றா சேருவோம், நாங்கள் தீர்வு காண்போன்னு இல்லாமல் எப்போவுமே நாம் இதே ஒத்துமையோட இயற்கையையும் இப்போ சமநிலையில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரே சிந்தனையோடு இருந்தோம் என்றால் இந்த பேரிடர்களை நாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெறியாளர் கடைசியாக சொல்லி முடிக்கிறார். புயல், மழை, பெருவெள்ளம், இயற்கை சமநிலை, புவி வெப்பமாதல், இயற்கை வளங்களை காத்தல், நீர்நிலைகளை பெருகச் செய்தல், பேரிடர் காலங்களில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியன குறித்து தொடர்ந்து உரையாட வேண்டிய இன்றியமையாமையும் தேவையும் நமக்கு இருக்கிறது. நெசசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு உளமார்ந்த நன்றி. ஸோ இதை மாதிரியான டிஸ்கஷன்ஸ் நமக்குள்ளே நிறைய நடக்கணும். இன்றியமையாதது அது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றியமையாததுன்னா அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கலந்துரையாடலாம் நம்ம பண்ணியே ஆகணும். அப்போ தான் விழிப்புணர்வு ஏற்படும், அவேர்னஸ் ஏற்படும். மாணவர்களிடையே, மக்களிடையே, சமுதாயத்தினிடையே ஒரு அவேர்னஸ் ஏற்படும். அட்லீஸ்ட் நம்ம கேட்கவாது செய்வோம்ல, பேரிடர் ஆணைய மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு நான் ஏன் இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்யலைன்னு அட்லீஸ்ட் கேள்வியாவது கேட்போம்ல. அதுக்கு அந்த விழிப்புணர்வு வேணும்ல நமக்கு. அதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சு நாம் நடக்கணும்னா இதை மாதிரி நிறைய நம்ம கலந்துரையாடல்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் நாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நெறியாளர் இந்த பாடத்தை முடித்து வருகின்றார். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாம் பேசியிருக்கோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. பக்கம் 26 எடுங்க. அதில் இந்த மேலே தெரியுமா அப்படின்னு ஒரு பெட்டி செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அது மிக 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 முக்கியம். புயலுக்கு பெயர். சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனம் கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைப்பதற்கு கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கியுள்ளது. நமக்கு அடிக்கடி அதுக்கு சந்தேகம் தோணும், எப்படி இதுக்கு கஜா வரதான்லாம் பேர் வைக்கிறாங்களே, இது எப்படி வைக்கிறாங்க, யார் வைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கான விடை தான் இது.
அதன்படி வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்க இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு, மியான்மர், ஓமன், தாய்லாந்து ஆகிய 8 நாடுகள் ஒவ்வொன்றும் 8 பெயர்களை பரிந்துரை செய்திருக்கின்றன. அந்த பட்டியலில் உள்ள 64 பெயர்களின் வரிசைப்படிதான் ஒவ்வொரு புயலுக்கும் பெயர் வைக்கப்படுகிறது. இப்போ புரியுதா எப்படி ஒவ்வொரு புயலுக்கும் பெயர் வைக்கிறாங்கன்னு? இது 2020 இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. மார்க் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கோங்க. இந்த பெட்டி செய்திகள்லேருந்தும் உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படுமா? அதனால் அதில் உள்ள முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இந்த பெட்டி செய்தியை படிச்சுக்கோங்க. மீதி பெட்டி செய்திகள்லாம் நீங்கள் சும்மா படித்து ஒரு கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன பெட்டி செய்திகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இந்த உரைநடை பகுதி இதோட முடிவடைகிறது. இனி அடுத்த காணொளியில் உங்களை நான் கவிதை பேழை, பிறகு ஒரு நாள் கோடை, ஐயப்ப மாதவன் எழுதிய ஒரு அற்புதமான ஒரு புது கவிதை, அந்த கவிதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.